தலை வலிக்குதே தாங்க முடியல. தலை வலிக்குதே தாங்க முடியலையே, தலை வலிக்குதே. மேக்ஸ் எக்ஸாம் வேறு நாளைக்கு இருக்குது, போட்டு பார்க்கணும். தலை வலிக்குதே தாங்க முடியலையே. தயாராக இருந்தால் கொடுங்கம்மா. தலை வலிக்குதே தாங்க முடியலையே. சண்டே கிளாஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. 1 பேதுரு 2:24 அவருடைய தலைமுகளாக குணமானீர்கள். ஜோமா தலைவலி சரியா போச்சு. தலைவலிக்கிறப்ப ஜண்டு பாம்பை தான் தேடுவோம். ஆனால் அவருடைய தழும்புகளால் குணமானேன்னு சொன்னோன்னே ஆண்டவர் சுகமாக்குறார். ஹல்லேலூயா. அடுத்ததாக முதலாவது கர்த்தரை தேட வேண்டும். மு- மு- 27ஆம் தேதி வந்துருச்சு. இன்னைக்கு முதலாவது ஏசப்பாவை தான் தேடணும். ஃபஸ்ட்டு ஜோம் பண்ணலாம். பசிக்குதே, தாங்க முடியல, பசிக்குதே பசிக்குதே, ரொம்ப பசிக்குதே, வயிறுலாம் வலிக்குதே, பசிக்குதே, தண்ணி கூட இல்லையே. சாப்பாடு சாப்பாடு சாப்பிடலாம். இது மறந்துட்டோமே. முதலாவது ஏசப்பாவை தான் தேடணும். எக்ஸாம் ஆளுக்கு வந்துட்டோம். கஷ்டமா இருக்க போகுது, என்னன்னு பார்ப்போம். கொஸ்டின் பேப்பர் வந்துருச்சு, இனிமேல் எழுத வேண்டியதுதான். முதலாவது ஜோமெண்ட்டு தான் எழுதணும். எழுதுவோம். பேப்பர் அடிஷ்னல் பேப்பர் தாங்க. அடிஷ்னல் பேப்பர் சூப்பராக எழுதிட்டேன், 100 மார்க் வாங்கலாம். இன்னைக்கு ரிசல்ட் வரும். கிஃப்ட்லாம் வந்திருக்கு. ஏசப்பாக்கு தான் மகிமை உண்டாகணும். எல்லா காரியங்களையும் நம்ம முதல்ல ஏசப்பாவை தான் தேடணும். மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவங்கெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது மாதிரி வாழுங்க. நீங்களும் இதே மாதிரி கர்த்தரை முதலாவது தேடுங்க. முதலாவது தேடும்போது நமக்கு கூட கொடுக்கிறவர். அடுத்ததாக சர்லி.
ஐயையோ, இந்த சம்ம என்ன எனக்கு புரியவே இல்லை. இது வேற நாளைக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்களே, இதை போட்டு போகலன்னா திட்டுவாங்களே. ஐயோ, நம்மளுக்கு புரியவே இல்லை. சண்டே கிளாஸில் சொல்லி கொடுத்த மாதிரி 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் சொல்லி நம்ம ப்ரேயர் பண்ணலாம். அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் ஆனார். இவ்வளோதானா இந்த சம்ம? இதை போய் நம்ம இவ்வளோ நேரம் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கோமே. சொல்லி கொடுத்த ஏசப்பாவுக்கு நன்றி. Where the voice of the wind calls over, where the voice of the wind calls over, where the wind was. ஐயோ, இந்த சம்ம புரியவே ஐயோ, இதை படித்தா எனக்கு பதியவே மாட்டேங்குதே மனசில். எப்படி நான் இதை ஞாபகம் வச்சுக்கிறது? சண்டே கிளாஸில் சொல்லி கொடுத்த மாதிரி கொலேசையர் 2:3ஆம் அதிகாரத்தில் நம்ம வந்து சொல்லி ப்ரேயர் பண்ணலாம். கொலேசையர் 2:3. அவருள் ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கியிருக்கிறது. அம்மா, நான் எல்லாத்தையும் படிச்சுட்டேன். எல்லாமே ஈஸியாக எனக்கு பதிஞ்சிருச்சு. சொல்லி கொடுத்த ஏசப்பாவுக்கு தேங்க்யூ. கர்த்தருக்கு பயப்படுதலை ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருடைய ஞானத்தை தேட தேட அவர் நமக்கு ஞானத்தை அதிகமாக தருகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ நான் இந்த பாதைக்குள்ளே போகணுமே. இப்போ எந்த பாதையில் போகிறதுன்னு தெரிலையே. சரி, சண்டே கிளாஸில் நமக்கு சொல்லி கொடுத்தபடி சரி இந்த பாதையில் போய் பார்ப்போம். இந்த பாதை என்ன இவ்வளோ குண்டும் குழியுமா இருக்குது? சரி, நம்ம அந்த பாதையில் போய் பார்ப்போம். ஏன்னா இவ்வளோ இருட்டாக இருக்குது. சரி, நம்ம ஏசப்பாட்டை கேட்போம், எந்த பாதையில் போகிறது, எந்த பாதையில் போகிறதுன்னு கற்றுத்தாங்கப்பா. சங்கீதம் 32:8 படி, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணையை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்னபடி இந்த பாதையில் இப்போ இந்த பாதை ஈஸியாக இருந்துச்சு. ஏசப்பாக்கு நன்றி. நம்ம பாதை அறியாது இருக்கும்போது நமக்கு இதுதான் சரியான பாதை என்று நம்மளை நடத்துகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக ஜோயல், ரெடி ஆயிக்கோங்க. ஜாலி, எனக்கு 3 ட்ரெஸ் கிடைக்க போதே. ஜாலி, இன்னைக்கு எனக்கு 3 ட்ரெஸ் கிடைக்க போதே. எனக்கு பர்த்டே வருது, கிறிஸ்மஸ் வருது, நியூ இயர் வருது. நான் அம்மா வந்தோடனே அம்மாட்ட கேட்டு வாங்க போகிறேனே. அம்மாட்டாங்க, அம்மா எனக்கு 3 ட்ரெஸ் வாங்கித்தாங்கம்மா, எனக்கு இப்போவே வேணும், வாங்கித்தாங்கம்மா. என்னது, ஏசப்பாட்டை வேண்டுனா கிடைச்சிக்குமா? சரி, நம்ம வேண்டி பார்ப்போம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். லூக்கா 11:9. என்னம்மா கூப்பிட்டீங்களா? மாமா ஊர்லேருந்து ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்காரா?
நான் ஏசப்பாட்ட வேண்டுனனால எனக்கு 3 ட்ரெஸ் கேட்டேன், ஆனால் எனக்கு 4 ட்ரெஸ் கிடச்சிருக்கே. ஜாலி. ஏசப்பா நன்றி. யோசேப்பு தன் அண்ணன்மாரை சோதித்து பார்க்கிறார். தன்னுடைய 10 அண்ணன்களுமே இன்னமும் அற்ப புத்தியுள்ளவர்களாயும் அன்பற்றவர்களாயும் இருக்கிறார்களா என்பதை அறிய யோசேப்பு விரும்புகிறார். எனவே அவர்களை பார்த்து, நீங்கள் எல்லாம் வேவுக்காரர்கள், எங்கள் தேசத்தில் என்ன குறை இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்கத்தானே வந்திருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். அதற்கு அவர்கள், இல்லை, நாங்கள் வேவுக்காரர்கள் இல்லை, நாங்கள் நல்லவர்கள், நாங்கள் எல்லோரும் அண்ணன் தம்பிமார், நாங்கள் மொத்தம் 12 பேர், ஆனால் ஒரு தம்பி காணாமல் போய்விட்டான், கடைசி தம்பி வீட்டில் எங்கள் அப்பாவோடு இருக்கிறான் என்று சொல்கிறார்கள். அவர்களை நம்பாதது போல் யோசேப்பு நடிக்கிறார். தனது அண்ணன் சிமியோனை மட்டும் சிறையில் வைத்துவிட்டு மற்றவர்கள் உணவை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போகும்படி அனுமதிக்கிறார். ஆனால் அவர்களிடம், நீங்கள் திரும்பி வரும்பொழுது உங்கள் கடைசி தம்பியையும் கூட்டிக் கொண்டு வர வேண்டும் என்று சொல்கிறார். இவர்கள் கானானில் இருந்து தங்கள் வீட்டுக்கு போய் சேர்ந்தபோது நடந்த எல்லாவற்றையும் தங்கள் அப்பாவிடம் சொல்கிறார்கள். யாக்கோப்பு ரொம்பவும் சோகமாகி விடுகிறார். ஏற்கனவே யோசேப்பு இல்லை, இப்பொழுது சிமியோனும் இல்லை என்று சொல்லி அழுகிறார். என் கடைசி மகன் பென்யமீனை கொண்டு போக நான் விடவே மாட்டேன் என்கிறார். ஆனால் அவர்களுடைய உணவு கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்து போக ஆரம்பிக்கிற போது மீண்டும் உணவு வாங்கி வருவதற்காக பென்யமீனை எகிப்துக்கு அழைத்து செல்ல யாக்கோப்பு அனுமதிக்க வேண்டியதாக இருக்கிறது. தன் அண்ணன்மாரும் தம்பியும் வருகிறதை யோசேப்பு இப்போது பார்க்கிறார். தன்னுடைய தம்பி பென்யமீனை பார்த்து ரொம்பவே சந்தோஷம் அடைகிறார். அவர்கள் யாருக்குமே யோசேப்பை அடையாளம் தெரியவில்லை. தன்னுடைய அண்ணன்மாரான இந்த 10 பேரையும் சோதிப்பதற்கு யோசேப்பு இப்போது ஒரு காரியத்தை செய்கிறார். அவர்கள் எல்லோருடைய சாக்குகளிலும் உணவு நிரப்பும்படி தன்னுடைய வேலைக்காரர்களிடம் சொல்கிறார். ஆனால் பென்யமீனுடைய சாக்கில் யாருக்கும் தெரியாமல் தன்னுடைய பானபாத்திரத்தை போடும்படி சொல்கிறார். அவர்கள் எல்லோரும் புறப்பட்டு கொஞ்ச தூரம் போன பிறகு தன்னுடைய வேலைக்காரர்களை அனுப்புகிறார். இந்த வேலைக்காரர்கள் அவர்களை துரத்தி பிடித்து, எங்கள் எஜமானரின் பானபாத்திரத்தை நீங்கள் ஏன் திருடினீர்கள் என்று கேட்கிறார்கள். ஐயோ, நாங்கள் எதையும் திருடவில்லை, எங்களில் எவரிடமாவது அந்த பானபாத்திரத்தை நீங்கள் கண்டுபிடித்தால் அந்த ஆள் கொல்லப்படுவானாக என்று அவர்கள் சொல்கிறார்கள். உடனே எல்லோருடைய சாக்குகளையும் அந்த வேலைக்காரர் சோதனையிடுகிறார். அப்பொழுது, நீ இந்த படத்தில் பார்க்கிறபடி அந்த பானபத்திரத்தை பென்யமீன் சாக்கில் கண்டுபிடிக்கிறார்கள். அதை கண்டுபிடித்ததும் இனி மற்றவர் போகலாம், பென்யமீன் மட்டும் எங்களுடன் வர வேண்டும் என்று சொல்கிறார். இந்த 10 பேரும் இப்பொழுது என்ன செய்வார்கள்? பென்யமீனுடன் சேர்ந்து அவர்கள் எல்லோருமே யோசேப்பிடம் திரும்பி வருகிறார்கள். யோசேப்பு தன் அண்ணன்மாரிடம், நீங்கள் எல்லோரும் வீட்டுக்கு போகலாம், ஆனால் பென்யமீன் மட்டும் என் அடிமையாக இங்கேயே இருக்க வேண்டும் என்கிறார். அப்பொழுது யூதா, இவன் இல்லாமல் நான் வீட்டுக்கு போனால் என் அப்பா செத்தே விடுவார், ஏனென்றால் இவன் மீது அவர் உயிரையே வைத்திருக்கிறார். அதனால் தயவு செய்து என்னை உம்முடைய அடிமையாக இங்கே வைத்துக்கொண்டு இவனை வீட்டுக்கு போகும்படி விட்டுவிடும் என்று சொல்கிறார். தன்னுடைய அண்ணன்மாரின் மனம் மாறியிருப்பதை யோசேப்பால் காண முடிகிறது. ஆம், அவர்கள் இப்போது அற்ப புத்தியுள்ளவர்களாயும் அன்பற்றவர்களாயும் இல்லை என்பதை தெரிந்து கொள்கிறார். எனவே அவர் இப்போது என்ன செய்ய போகிறார் நாம் பார்க்கலாம். உயிர் பெற்ற ஐத்திகு. ஐயோ, அங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது? கீழே விழுந்து கிடக்கிறது அந்த பையனுக்கு ரொம்பவும் அடிபட்டிருக்கிறதா? இதோ பார், வீட்டுக்குள்ளிருந்து நிறைய பேர் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு பவுல் இருக்கிறார், தீமோத்தேயுவும் அங்கிருக்கின்றார். தெரிகிறதா? அந்த பையன் ஜன்னலிலிருந்து தவறி கீழே விழுந்து விட்டானா? ஆமாம், அதுதான் நடந்திருக்கிறது. பவுல் இங்கே துரோவாவிலுள்ள சீசர்களுக்கு ஒரு பேச்சு கொடுத்து கொண்டிருந்தார். அடுத்த நாள் அவர்களை எல்லாம் விட்டு அவர் கப்பலேறி போக வேண்டியிருந்தது. எனவே ரொம்ப நாள் கழித்துதான் மறுபடியும் அவர்களை பார்க்க முடியும் என்பதால் நள்ளிரவு வரை அவர் பேசிக்கொண்டே இருந்தார். ஐதிகு என்ற இந்த பையன் ஜன்னலில் உட்கார்ந்தபடியே தூங்கிவிட்டான். தூக்கத்தில் 3ஆம் மாடியிலிருந்து கீழே விழுந்து விட்டான். அதனால்தான் அவர்கள் முகத்தில் அவ்வளவு கவலை தெரிகிறது. அவனுக்கு என்ன நடந்திருக்கும் என்று பயப்பட்டார்களோ அதுவே நடந்துவிட்டது. ஆம், அவர்கள் அந்த பையனை தூங்குகிற போது அவன் செத்துப்போயிருந்தான். பையன் செத்துவிட்டான் என்று பவுல் கண்டபோது அவர் அந்த பையன் மேல் படுத்து அவனை அணைத்துக் கொள்கிறார். பிறகு கவலைப்படாதீர்கள், அவன் நன்றாயிருக்கிறான் என்று சொல்கிறார். அவர் சொன்னது போலவே அவன் உயிரோடு இருக்கிறான். இதோ ஒரு அற்புதம்.
பவுல் அவனை திரும்ப உயிருக்கு கொண்டு வந்திருக்கிறார். அங்கிருந்தவர்களுக்கு ஒரே சந்தோஷமாகி விடுகிறது. அவர்கள் எல்லோரும் மறுபடியுமாக மேல்மாடிக்கு போய் சாப்பிடுகிறார்கள். பொழுது விடியும் வரை பவுல் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த முறை ஐதிகு தூங்கிவிடவில்லை. பிறகு பவுலும் தீமத்தேயும் அவர்களோடு இருப்பவர்களும் படகில் ஏறுகிறார்கள். அவர்கள் எங்கே போகிறார்கள் என்று உனக்கு தெரியுமா? பவுல் இப்பொழுது தன் 3வது ஊழிய பயணத்தை முடித்துவிட்டு வீடு திரும்பி கொண்டிருக்கிறார். இந்த ஊழிய பயணத்தின் போது பவுல் எபேசியில் மாத்திரமே 3 வருஷங்கள் தங்கி இருக்கிறார். பவுல் எபேசியில் மாத்திரம் 3 வருஷம் தங்கியிருந்தார். அதனால் அந்த பயணம்தான் அவருடைய 2வது பயணத்தை விட நீண்டது என சொல்லலாம். துரோவாவை விட்ட பின்பு அந்த கப்பல் மிலேத்துவில் கொஞ்ச நேரம் நிற்கிறது. எபேசு பட்டணம் சில மைல் தூரத்தில்தான் இருப்பதால் அந்த சபையிலே மூப்பர்களிடம் கடைசி தடவையாக பேசுவதற்கு அவர்கள் மிலேத்துக்கு வரச்சொல்லி பவுல் ஆள் அனுப்புகிறார். அவர்களும் அங்கு வருகிறார்கள். அதற்கு பிறகு கப்பல் புறப்படுவதற்கான சமயம் வருகிறது. பவுல் அங்கிருந்து போவதை பார்த்து அவர்கள் எல்லோரும் எவ்வளவு வேதனை. கடைசியில் அந்த கப்பல் செசரியாவுக்கு போய் சேருகிறது. பவுல் இங்கே சீசனாகிய பிலிப்புவின் வீட்டில் தங்கியிருக்கிறார். அப்பொழுது அகபு என்ற ஒரு தீர்க்கதரிசி பவுலை எச்சரிக்கிறார். அதாவது பவுல் எருசலேமுக்கு போகும்பொழுது அங்கே அவர் கைது செய்யப்படுவார் என்று எச்சரிக்கிறார். அவர் சொன்னது போலவே நடக்கிறது. செசரியாவில் 2 வருஷங்கள் பவுல் சிறையில் இருக்கிறார். பிறகு ரோமா ஆட்சியாளன் ராயனுக்கு முன் விசாரணை செய்யப்படுவதற்காக ரோமாபுரிக்கு அனுப்பப்படுகிறார். ரோமாபுரிக்கு போகிற வழியில் என்ன நடக்கிறது என்று நாம் பார்க்கலாம். ஆமாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜீசஸ் பிறப்பிற்கான சில கொஷின் ஆன்சர்ஸ் பார்க்கலாமா? ஓகே. யோசேப்பும் மரியாளும் ஏன் பெத்லஹேமுக்கு செல்ல வேண்டியது இருந்தது? அதுக்கான ஆன்சர், குடிமதிப்பு எழுத வேண்டும் என்று அகஸ்து ராயன் கட்டளையிட்டதால். ஓகே. அடுத்து, மரியாளுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் என்று சொன்னது யார்? அதுக்கான ஆன்சர், கேப்ரியேல் தூதன். அடுத்த கொஷின், அந்த குழந்தை இயேசு என்று பெயரிட வேண்டும் என்று யோசேப்பிடம் தூதன் சொன்னது ஏன்? அதற்கான ஆன்சர், தம் மக்களுடைய பாவங்களிலிருந்து அவர்களை ரட்சிப்பார். அடுத்த கொஷின், இந்த உலகத்தில் ஒவ்வொருவரும் சந்தித்து வருகிற மிகப்பெரிய பிரச்சனை என்ன? அதற்கான ஆன்சர், பாவம். அடுத்த கொஷின், பெத்லஹேமில் எங்கு இயேசு பிறந்தார்? அதற்கான ஆன்சர், ஒரு மாட்டுத் தொழுவத்தில். அடுத்த கொஷின், தூதன் மேய்ப்பர்களிடம் சொன்ன செய்தி என்ன? அதற்கான ஆன்சர், மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தி, இரட்சகர் பெத்லஹேமில் பிறந்தார். அடுத்த கொஷின், பிள்ளை இருந்த இடத்தை மேய்ப்பர்கள் எவ்வாறு கண்டுபிடித்தார்கள்? அதுக்கான ஆன்சர், அவரை துணிகளில் சுற்றி ஒரு முன்னணியில் கிடத்தியிருக்க தூதன் சொன்னான். அடுத்த கொஷின், தேவன் எதற்காக இயேசுவை இரட்சகராக அனுப்பினார்? அதற்கான ஆன்சர், ஏனென்றால் அவர் நம்மை நேசித்தார். ஆக்டிவிட்டி டைம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு தேவதூதன் பிக்சர் வரைந்து அதை ஒரு பேப்பர்லேயோ இல்லை சார்ட்லேயோ எதுலேயோ உங்கள்கிட்ட இல்லை கலர் பேப்பர்ஸ் இருந்துச்சுன்னா கலர் பேப்பர்ஸில் கூட நீங்கள் வரைஞ்சி அதை கட் பண்ணி அந்த ஷேப்புக்கு நீங்கள் தேவதூதன் அந்த மாதிரி படம் வரைஞ்சி அதை கட் பண்ணி ஒட்டலாம். அதே மாதிரியே அந்த பிக்சர்ஸ்க்கு பின்னாடி வந்து இப்போ ஏதாவது கலர் பிக்சர்ஸ் வச்சுருப்பீங்க, க்ரீன் கலர், ரெட் கலர், ப்ளூ கலர், அந்த மாதிரி. அதுக்கு பின்னாடி வந்து நீங்கள் நம்பர்ஸ் எழுதி அந்த நம்பர்ஸை நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து நம்பர்ஸ்
பின்னாடி என்ன நம்ம பிக்சர் ஒட்டியிருக்கோம், என்ன கலர் தேவதூதன் பிக்சர் ஒட்டியிருக்கோம் அப்படின்ட்டு நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே நீங்கள் இந்த கேமை விளையாடி பாருங்கள். ஓகேவா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருக்கீங்களா? ஓகே குட்டீஸ், இன்றைக்கி என்ன ஸ்டோரி அப்படின்னா, சாஸ்திரிகள் சாஷ்டாங்கமாய் பணிந்து கொண்டு பொக்கிஷங்களை காணிக்கையாக வைத்தார்கள். ஓகேவா? அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகேவா? ஓகே, இப்போ இந்த ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லஹேமில் இயேசு பிறந்த பொழுது கிழக்கில் இருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்தனர். அப்போ யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்களாம். அப்போ அந்த ஏரோது ராஜா ஒரே கலக்கத்தோட அந்த பிரதான ஆசாரியர், வேத பாரகர் எல்லாரையுமே கூடி வர செய்கிறாராம். கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவரிடத்தில் விசாரித்தான். அப்போ அந்த யூதாவில் உள்ள இந்த பெத்லஹேமில் பிறப்பார் அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஏரோது ராஜா சாஸ்திரிகளை ரகசியமாக அழைக்கிறார். அழைச்சி நட்சத்திரம் காணப்பட்ட இடத்தை திட்டமாக விசாரிங்க, நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரித்து நீங்கள் போய் பணிந்து கொள்ளுங்கள், பின்பு நானும் வந்து பணிந்து கொள்கிறேன் அப்படின்னு இந்த ராஜா சொன்னதை கேட்டு கிழக்கில் வந்து அந்த சாஸ்திரிகள் எல்லாருமே அவங்க எல்லாரும் எங்கே போகிறாங்க அப்படின்னா, அந்த நட்சத்திரத்தை அடையாளமாக வச்சு அவங்க எல்லாருமே பெத்லஹேமுக்கு போகிறாங்க. அந்த நட்சத்திரத்தை அடையாளமாக கொண்டு இவங்க எல்லாருமே அந்த குழந்தையை பார்க்குறக்காக போகிறாங்க. அந்த நட்சத்திரத்தை கண்டு ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க. அவங்க அந்த வீட்டுக்குள்ளே பிரவேசிச்சுட்டு பிள்ளையையும் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் பணிந்து கொண்டு அவர்கள் கொண்டு வந்த பொக்கிஷங்களான பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் காணிக்கையாக வச்சாங்களாம்ப்பா. அதுக்கப்புறம் அந்த சாஸ்திரிகள் எல்லோருமே ஏரோது வழியாக போக வேண்டாம் அப்படின்னு சொப்பனத்தினால கர்த்தரால் அறிவிக்கப்பட்டதை குறித்து அவங்க எல்லாருமே வேறு ஒரு வழியில் திரும்பி போகிறாங்க. அப்போ கர்த்தருடைய தூதன் யோசேப்புக்கு சொப்பனத்தில் வந்து ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுகிறான் என சொல்லி யோசேப்பையும் மரியாளையும் பிள்ளையையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு போக சொன்னான். நான் சொல்லும் வரை அங்கே நீங்கள் இருக்க வேண்டும் என சொன்னான். அப்போ ஏரோதின் மரண பரியந்தம் வரை அவர்கள் அங்கு இருந்தாங்களாம்ப்பா. ஓகே குட்டே, சூப்பர்.